வெல்கம் பேக் பீவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் வாட்டர் லீக்கேஜ்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பாட்டமில் மட்டும் வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து கஸ்டமர் பிளேஸுக்கு போய் விசிட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களது ட்ரே வந்து மில்க் ட்ரே இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா மில்க் ட்ரே இல்லாட்டியும் கூட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். மில்க் ட்ரேவை கரெக்டாக ஃபிட் பண்ணலாட்டியும் கூட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அந்த கப்புக்கு நேராக பார்த்தீங்கன்னா வந்து மில்க் ட்ரே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். பட் அந்த கப்புக்கு நேராகவும் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அந்த கப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கேஜ் ஆயிருந்துச்சு. அதாவது வந்து ஜெல்லு மாதிரி ஃபார்மேஷன் ஆகி அவங்க ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணதுனால இந்த கம்ப்ளைண்ட் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி எதனாச்சும் ஸ்ப்ரிங், அதாவது வந்து வயரிங்க்கு இந்த ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ரிங் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அந்த ஹோலை வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இல்லாட்டி ஒயர் எதனாச்சும் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் இல்லாட்டி ஒயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிட்டிங்கன்னா பாட்டமில் வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து சுத்தமாக வராது. இந்த பாட்டமில் வாட்டர் லீக்கேஜ் வர்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து கேஸ் கட் வந்து கரெக்டாக லாக் ஆகாது. வாட்டர் லீக்கேஜ் வந்து அந்த இடத்துல வர்றதுனால ரஷ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.